ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வழி நிறைந்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது இது போன்றதொரு நாளில் உலகமே ஸ்தம்பிதம் அடைந்த ஒரு பேரழிவு ஏற்பட்ட நாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்று காலை கண்விழித்த அனைவருமே ஒரு துயரமான செய்தியினை கேட்டுதான் அன்றைய நாளையே ஆரம்பித்திருப்பார்கள். ஆசிய கடற்பரப்பில் ஏற்பட்ட ஒரு அதிர்வு இலங்கை உட்பட பல நாடுகளை ஸ்தம்பிதமடைய செய்திருந்தது. அதுதான் ஆழி பேரலை என்று அழைக்கக்கூடிய சுனாமி பேரழிவு ஏற்பட்ட அந்த கரும்புள்ளி தினம். வடக்கு சுமத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடற்பரப்பில் ஏற்பட்ட நில அதிர்வு கிட்டத்தட்ட 9.1 ரிக்டர் அளவுகோலில் அது பதிவாகியிருந்தது. அந்த அதிர்வினால் ஏற்பட்ட சுனாமி பேரழிவினால் இலங்கை உட்பட பல நாடுகளும் ஸ்தம்பிதம் அடைந்து காணப்பட்டது. இலங்கையில் மாத்திரம் 35,000க்கும் அதிகமான மக்கள் இறந்ததுடன் உலகளவில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இலங்கையை பொறுத்தவரை தமிழர் தாயக பகுதியான முல்லைத்தீவிலேயே ஆழிப்பேரலையால் அதிகமான உயிரிழப்புகள் காவு கொள்ளப்பட்டிருந்தன. உயிரிழந்த இந்த மக்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மிகவும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றன. சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயம், கள்ளப்பாடு, உதயம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றில் இன்று காலை சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு பகுதியிலும் இன்று காலை 8 மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தன. கள்ளப்பாடு உதயம் விளையாட்டு மைதானத்திலும் இன்று காலை 8 மணிக்கு சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தன. இதனிடையே சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்த உறவுகளில் ஒரு பகுதியினர் புதைக்கப்பட்ட இடமான முள்ளியவளை கயட்டை பகுதியிலும் இன்று மாலை நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் தமது உறவுகளை இழந்த மக்கள் பங்கேற்று தமது அஞ்சலிகளை செலுத்துவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சுனாமி ஆழிப்பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கிலும் இடம்பெற்றது. உடுத்துறை சுனாமி பொது நினைவாலயத்தில் உடுத்துறை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் நிழற்படங்களுக்கு மாலையிட்டு தீபங்கள் ஏற்றி உணவுகளை படைத்து உறவினர்கள் அஞ்சலித்தனர். இதன்போது பெருமளவான பொதுமக்கள், மதகுருமார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் உறவினர்கள் உயிரிழந்தவர்களை நினைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை மன்னார் பிரதான பாலத்தடியின் முன்னாள் மன்னார் பிரதேச சபை உறுப்பினர் லுஸ்டின் மோகன்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 10:25 மணியளவில் குறித்த கடற்கரை பகுதியில் தீபமேற்றி மலர் தூவி உயிர் நீத்தவர்களுக்காக உணர்வு பூர்வமான அஞ்சலி செலுத்தப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர் பெனடிட், டெலோ இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் வசந்த், மன்னார் நகரசபை உறுப்பினர் ரத்ன சிங்கம் குமரேஷ் உட்பட்ட பலர் இணைந்து நினைவுச் சுடரை ஏற்றி நினைவஞ்சலியை ஆரம்பித்து வைத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட கடற்றொழிலாளர்கள், வர்த்தகர்கள், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நினைவு கூறப்பட்டது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் திலீபன் தலைமையில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சர்வமத தலைவர்களின் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கான 20ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூவியில் குறித்த பிரார்த்தனை நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவு தூவியானது சுனாமி பேரலை
பேரலை ஏற்பட்டு 31ஆம் நாளில் நரசிங்கர் ஆலய நிர்வாகத்தினரால் அமைக்கப்பட்டதுடன் இலங்கையின் முதலாவதாக அமைக்கப்பட்ட தூபியாகவும் விளங்குகின்றது. நரசிங்கர் ஆலயத்தின் தலைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகதீஸ்வரன், திலகநாதன், முத்து முகமது மற்றும் இந்து பௌத்த மதகுருமார்கள், பொது அமைப்புகள், கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத் சந்திர தலைமையில் சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களின் 20ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் இந்து பௌத்த கிறிஸ்தவ மத தலைவர்களின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளுடன் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் சுனாமி பேரவலம் தொடர்பாகவும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாகவும் அரசாங்க அதிபரின் கருத்துரையும் இடம்பெற்றது. இதேவேளை தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வானது அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக தேசிய கொடியை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் S. முரளிதரன் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனர்த்தங்களால் உயிரிழந்த மக்கள் நினைவாக 2 நிமிட அகவணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஆழிப்பேரலையில் மரணித்த உறவுகளுக்காக சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்பட்டது. ஆழிப்பேரலையில் கோர தாண்டவம் ஆடிய சுனாமியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று மட்டக்களப்பு நாவலடி நினைவு தூவியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 957 பேரின் உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்ட கிராமமான நாவலடியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் இன்று காலை 9:05 மணியளவில் புன்னையடி நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட வழிபாட்டுடன் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. நாவலடியில் உள்ள சுனாமி நினைவு தூவி அருகில் நினைவு கூறும் நிகழ்வு மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அஸ்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. இதன்போது விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்று சுடரேற்றப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காக உணர்வுபூர்வ அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அம்பாறை மாவட்ட உறவுகளும் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சுனாமி ஆழிப்பேரலையினால் உயிரிழந்தவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில், தம்பிலுவில், கல்முனை, சாய்ந்தமருது, பட்டிருப்பு, பெரிய நீலாவணை, மாளிகைக்காடு, காரைதீவு, நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களால் கடைபிடிக்கப்பட்டது. கல்முனை பௌத்த விகாரை, பட்டிருப்பு நினைவாலயம், காரைதீவு சுனாமி நினைவாலயம், கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் பலரும் தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு புத்தளத்தில் 2 நிமிட மௌன அஞ்சலியும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும் இடம்பெற்றது. சுனாமி பேரழிவால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறி இன்று காலை புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு புத்தளம் மாவட்ட அரசாங்க அதிபர் HMSP ஹேரத் தலைமையில் இடம்பெற்றதுடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வில் புத்தளம் மாவட்ட சர்வமத தலைவர்கள், புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள், முப்படையினர் கலந்து கொண்டனர். சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்த உறவுகளுக்கு மலேக மக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர். ஹட்டன் காவல்துறையினர், நகர வர்த்தகர்கள் மற்றும் ஹட்டன் டிக்கோயா நகர சபையின் ஏற்பாட்டில் அட்டன் புத்தர் சிலைக்கு முன்னால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அட்டன் நகரில் உள்ள வங்கி ஊழியர்கள், நகர வர்த்தகர்கள், சாரதிகள் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று சுனாமி ஆழிப்பேரலையால் அதிகமான உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்ட தென்னிலங்கையின் காலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளன. சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் கடந்து போனாலும் அந்த சுனாமி அனர்த்தமானது மக்களுடைய மனதில் ஏற்படுத்திய வடு தற்போது வரையில் ஆறாமல் இருப்பதே நிதர்சனமான உண்மை. IBC தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் ராகவ். நன்றி.